சிவகங்கை மாவட்டம் ஒடுவன்பட்டி மலைப்பாதையில் அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஒடுவன்பட்டி மலைப்பாதையில் 40 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து பாதி வழியிலேயே பழுதாகி நின்றது. இதன் காரணமாக பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டதால் சுமார் 4 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி பழுதாகி நிற்பதன் காரணமாக பயணிகள் அவதிக்குள்ளாகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அங்கன்வாடி மைய கட்டிடத்தின் காங்கிரீட் சிமெண்ட் பூச்சுகள் திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்யாறு நரசிம்ம நகர் பகுதியில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் உணவருந்தும் வேளையில் காங்கிரீட் சிமெண்ட் பூச்சுகள் திடீரென பெயர்ந்து கீழே விழுந்தது. குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவில் காங்கிரீட் பூச்சுகள் விழுந்ததை அடுத்து நல்வாய்ப்பாக குழந்தைகள் காயமின்றி உயிர் தப்பினர். குழந்தைகளுக்கு ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் பொறுப்பேற்பார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யாமல் அலைகழிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காளாச்சேரி, மேலப்பூவனூர் உள்ளிட்ட பல நேரடி கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களிலும் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. நானும் டெல்டாக்காரன் என வாய்க்கிழிய தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, முதலமைச்சருக்கும் உணவுத்துறை அமைச்சருக்கும் மனசாட்சி இருக்கா இல்லையா? என்னுடைய கேள்வி அதான். ஏன் இப்படி கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, டெல்டா பகுதியில் கடுமையா அறுவடை ஆயிட்டு இருக்கு. எந்த டிபிசிலுமே 700 சிப்பத்துக்கு மேல பிடிக்கல. அந்த 700 சிப்பம் என்னன்னா மூவ்மெண்ட் சுத்தமா நடக்காதனால நாங்க நெல் கொள்முதல் பண்ண முடியாதுங்கிறாங்க. எல்லா டிபிசிலையும் ஒரு 10,000 மூட்டை, 8,000 மூட்டை, 8,000 மூட்டை, 10,000 மூட்டை, 15,000 மூட்டை அப்படி அடிக்க வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு நாங்க மூட்டைக்கு 40 ரூபா நாங்க எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு கொடுக்கணும்? விவசாயம் எதுக்கு கொடுக்கணும்? லஞ்ச ஒழிப்பு துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ரேஷன் கடைக்கு மின் கட்டணம் செலுத்தாமல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேடசந்தூர் அருகே வாரிசெட்டிப்பட்டியில் இயங்கும் ரேஷன் கடை கட்டிடத்திற்கு மின் கட்டணம் செலுத்தாததால் மின்வாரிய துறையினர் இணைப்பை துண்டித்துள்ளனர். இதனால் பதிவு இயந்திரத்தை இயக்க முடியாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் பூட்டிச் சென்றனர். ரேஷன் பொருட்கள் வாங்க கடை முன்பு காத்திருந்து ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தனி ரேஷன் கடை வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கண்மாயில் மூழ்கி 2 பள்ளி குழந்தைகள் உயிரிழந்தனர். ஆழிமதுரை கிராமத்தில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி சோஃபியாவும் அங்கன்வாடியில் பயிலும் 4 வயது சிறுமி இஷ்மிகாவும் பள்ளி எதிரே உள்ள கண்மாயில் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். ஆசிரியர்களின் கவனக்குறைவால் குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறி பெற்றோர்கள் குழந்தைகளின் உடல்களை பள்ளி முன்பு வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே திருநாய் தொல்லையை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தால் விஷம் வைத்து 14 நாய்கள் இறந்த நிலையில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஜெயலட்சுமி நகர் பகுதியில் ஏராளமான திருநாய் தொல்லையால் விவசாயிகள் வளர்க்கும் கோழிகள் இறந்தன. அதைத் தொடர்ந்து வாழை இலையில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த சாதம் வைத்து 14 நாய்கள் உயிரிழந்து கிடந்துள்ளது. விடிய அரசின் மாவட்ட நிர்வாக செயலின்மையால் வெறிநாய்கள் தொல்லை அதிகரித்து விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுவது பொதுமக்கள் குற்றம்